அதிமுக விட்டு ஒவ்வொருத்தரா வெளியேறிட்டே இருக்கிறாங்க. கேபி அன்பழகன் ஆகட்டும், ஒசூர் எம்எல்ஏ அவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் கூட கலந்துக்கலங்கும் போது அவங்களும் அடுத்தடுத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான 108 144 ஆட்டு விஜய் மாத்திட்டாரு. 144 வரதுக்கு காரணமானவங்க தான் இவங்க எல்லாம். விஜய் கிட்ட போய் என்ன பலனா அல்லது எடப்பாடி கிட்ட கன்னியூ பண்றது என்ன பலனான்னு யோசிக்கிறாங்க. வேலுமணினாலும் சரி மற்றவங்களாலும் சரி. இதுதான் அங்க ஓடிட்டு இருக்கு. அதிமுக அவ்வளவுதான் அவங்க எழுந்து வர வாய்ப்பு இல்லை நல்லா சொல்றாங்க. 3 சக்தி சாருங்க. விஜய் பெரிய சக்தி, 2வது பெரிய சக்தி ஸ்டாலின், 3வது பெரிய சக்தி எடப்பாடி. ஒரு அணியா எடப்பாடி 2வது இருக்காரு. எஸ்பி வேலுமணி ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் 2 பேருமே சீரியஸ் சண்முகம் கூட இல்ல. இவங்க இல்லாம கட்சியை நடத்திட முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நானும் உங்களை மதிக்கிறேன் தானே, மதிச்சு தானே எதையும் தாங்க உதயம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நீர் எடுத்து நீர் வெல்வதில்லைன்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லதுங்கிற கருத்தை தானே நான் ஏன் கருத்தா வைக்கிறேன். பட் திருமாவளவன் கருத்து தான் இங்க மெயின். பாமகவும் அதிமுக விட்டு போற மாதிரி ஒரு சூழல் தெரியுது. தாவேகா பக்கம் போற மாதிரி எல்லாம் பேச்சு அடிப்படை நான் மறுக்க வரல. அடிக்கடி சந்திக்கிறாங்க. 4 எம்எல்ஏ இருக்குது, 144 எடுத்தவங்க கூட 4 148. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. பாமக போயிருச்சு அப்படின்னா எடப்பாடி வீக் தானே. ஸ்டாலினும் எடப்பாடியும் மோடி தலைமையில சேர்ந்துருவாங்கன்னு திருமாவளவன் பயப்படுறாரு. அதனாலதான் திருமாவளவன் விஜயும் ஸ்டாலினும் சேரணும்னு ப்ரூடண்டா விவரமா கரெக்டா தான் சொல்றாரு. வைகோண்ணனுக்கு இந்த கணக்கு தெரியாது, திருமாவளவன் அதுல கில்லாடி. போற போக பார்த்தா விஜயே எடப்பாடி ஸ்டாலினை சேர்த்துருவாங்க போல நல்லா சொல்றாங்க. பொது தேர்தல் அது அமைஞ்சுதான் தீரணும். சீமான் திமுக ஒரு இணக்கமா போற மாதிரி தெரியுது. தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. அதிமுக விட்டு ஒவ்வொருத்தரா வெளியேறிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சார். இல்லை, இப்போ அந்த கொஞ்சம் வெளியேற்றம் நின்று இருக்கா கொஞ்சம். அது இப்போ கூட சபாநாயகர் கூட முதல்ல அவசரப்பட்டு முடிவெடுத்தவர் மீண்டும் விசாரிச்சிருக்கிறாரு. ஸோ அதில் டிஸ்குவாலிஃபிகேஷனா டெசினேஷனாங்கிறத ஒரு டெக்னிக்கல் இது கோர்ட்டு கவர்னர் சைடு ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் இதில் இப்போ கேபி அன்பழகன் ஆகட்டும், இன்னும் ஒசூர் எம்எல்ஏ அவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் கூட கலந்துக்கலங்கும் போது அவங்களும் அடுத்தடுத்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுதான் நான் சொல்கிறேன். 108 144 ஆட்டு விஜய் மாற்றிட்டாரு. கான்ஃபரன்ஸ் ஓட்டில் 144 பேர் அவருக்கு போட்டாங்களா இல்லையா? திமுக கூட எதிர்த்து ஓட்டு போடாமல் வெளிநடப்பு பண்ணாங்க. ஸோ எங்கே பிரச்சனை இருக்குது? எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி டே 1 நான் சொன்னது மாதிரி எதிர் விஜயார் எலெக்ஷன் தானே. அந்த 144 வரதுக்கு காரணமானவங்க தான் இவங்க எல்லாம். இவங்க இப்போ விஜய்கிட்ட போய் என்ன பலனா அல்லது எடப்பாடி கிட்ட கன்னியூ பண்றதுல என்ன பலனான்னு யோசிக்கிறாங்க. அதுல எடப்பாடி அவங்களுக்கு அந்த மறப்போம் மன்னிப்போம், ஒருதாய் மக்கள், நீரடித்து நீர் விழுவதில்லை, எதையும் தாங்க முடியும்னு அண்ணா வழியில இவங்களுக்கு மீண்டும் அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு தயங்குறாரு. அவங்க அந்த பொறுப்பை மீண்டும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. வேலுமணினாலும் சரி மற்றவங்களாலும் சரி. இதுதான் அங்க ஓடிட்டு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வெளியே போகட்டும்னு நினைக்கிறாங்களா சார்? இப்போ அதிமுகவே சுருங்கி போன மாதிரி சொல்றாங்க. இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது? சுருங்கி போச்சு சுருங்கி போகலங்கிறது ஒரு ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். கடைசியாக வந்தது 27 விழுக்காடு வாக்கு எடுத்தது என்டிஏ வாட்டி எடுத்தது தானே தெரியும். இப்போ திமுக அணி 6 விழுக்காடு குறைஞ்சபட்சம் பலமுள்ள கட்சி விஜய்கிட்ட போச்சுன்னா அவங்க நிரூபிக்கப்பட்ட கட்சிகள் இருக்காங்க. இது இண்டிவிஜுவல் லீடர்ஸ். இந்த இஷ்யூ நான் மறுக்க வரல. எஸ்கி செல்வாக்கையோ இப்போ உள்ளதாக இருக்கிறாரு, இது செல்வாக்கே மறுக்க வரல. பட் இவங்க ரெட்டலையில் ஜெயித்துட்டு விசிலுக்கு போகிறத பொதுமக்கள் எப்படி நினைப்பாங்கங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் மற்ற ஸ்பிளிட்ல இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஸ்பிளிட்ல எடப்பாடிக்கு இருக்குது இல்லை. மற்ற ஸ்பிளிட்ல இது எடப்பாடிக்கு இருந்ததில்லை. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஸ்பிளிட்ல இல்லாத ஒரு இது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்பிளிட்ல எடப்பாடிக்கு எதிராக தமிழக அளவில் ஒருத்தர் இல்லையே. மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடலை. நான் இது அன்பழகனை குறைச்சி மதிப்பிடலை, வீரமணியை குறைச்சி மதிப்பிடலை, எல்லாம் பவர் தான். பட் அவங்க அவசரப்பட்டு விஜய்க்கு ஓட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இப்போ விட்ட பதவியை பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்குள்ள இப்போ எடப்பாடி கூட போய் போகிறதுல என்ன லாபம் இருக்குங்கிற லெவலில் அப்படி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பலரும் சொல்றாங்க சார் அதிமுக அவ்வளவுதான் அவங்க எழுந்து வர வாய்ப்பு இல்லை நல்லா சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த அரசியல் போயிட்டு சார், செத்து போயிட்டு சார். 3 சக்தி சாருங்க.
விஜய் பெரிய சக்தி, ரெண்டாவது பெரிய சக்தி ஸ்டாலின், மூணாவது பெரிய சக்தி எடப்பாடி. ஒரு அணியா எடப்பாடி ரெண்டாவது இருக்காரு. இந்த 6 பேர் போன பிறகு 31, 27 இந்த 6 பேருக்கும் 6 விழுக்காடு வாக்கு போடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன போட்டா கூட 6 விழுக்காடு வாக்கு போடுங்க. ஸ்டாலின் 25, ஒரு அணியா எடப்பாடி 27 இருக்காரு. ஆனா இது தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த வாக்கு சார். நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ எஸ்பி வேலுமணி ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஆகட்டும், விஜயபாஸ்கர் ஸ்கொயர்ஸ் 2 பேருமே, சிவி சண்முகம் கூட இல்லை. இப்போ இவங்கெல்லாம் அதிமுகவோட முக்கிய முகங்கள். இவங்க இல்லாம கட்சியை நடத்திட முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நானும் இவங்களை மதிக்கிறேன் தானே, மதிச்சு தானே எதையும் தாங்கும் உதயம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நீரடித்து நீர் வெல்வதில்லைன்னு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லதுங்கிற கருத்தை தானே நான் என் கருத்தா நான் முன் வைக்கிறேன். பட் திருமாவளவன் கருத்து தான் இங்க மெயின். திருமாவளவன் என்டிஏ கூட ஸ்டாலின் சேர்ந்துட்டா 40 அடிபட்டு போகும்னு நினைக்கிறாரு. ஸ்டாலின் சரியா டீல் பண்ணலன்னா என்டிஏ விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் பிசிகாவை தோற்கடிச்சிருன்னு அச்சப்படுறாரு. நீங்க முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு கட்சி வந்து விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் தன்னை தோற்கடிச்சிருங்கிறனால தானே தாவேகாவும் திமுக ஒன்று சேரணுங்கிற கருத்தை சகோதரர் தோத்திரமா சொல்றாரு. அப்போ என்னோட கருத்தை அவர் ஏத்துக்கிறாரு. கர்நாடகா மாதிரி 3 ஃபோல்ட்ஸ், 35 விஜய் பிளஸ் 6 41 விஜய், 31 ஸ்டாலின் மைனஸ் 6 25 ஸ்டாலின், 27 என்டிஏ. நீங்க அதுல வேணா போனவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கூட குறைச்சிக்கிடுங்க. பட் 26 போட்டுக்கிடுங்க. 26 என்டிஏ, 25 ஸ்டாலின், 41 விஜய். இதுதானே தமிழக நிலைமை. 4 சீமா. இதுல இந்த கணக்கு புரியுது சார். இப்ப நான் என்ன இதை மறைச்சிக்கிட்டு எங்க பொய்யா முழு பூசணிக்காய பறிக்கிற மாதிரி வியூஸுக்காக அதுக்காகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதாங்க உண்மை சார். இது நாளைக்கு இப்படி நடக்கும்னு சொல்லதுல விஜய் 3வது போவாருன்னு சொல்லி முதல் இடத்துக்கு வந்ததுல நானே ஏமாந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனா நடந்த விஷயத்தை எப்படி மாத்தி பேச முடியும்? ஆனா இப்ப பாமகவும் அதிமுக விட்டு போற மாதிரி ஒரு சூழல் தெரியுது. தாவேகா பக்கம் போற மாதிரி எல்லாம் பேச்சு அடிப்படை போகலாம். நான் அதை நான் மறுக்க வரல. அடிக்கடி சந்திக்கிறாங்க. 4 எம்எல்ஏ இருக்குது. அவங்களும் ஸ்டெபிலிட்டி கிரவுண்ட்ல 144 எடுத்தவங்க கூட 4 148 எடுக்கலாம். அதனால் அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பையும் இல்லை. பாமக அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. 2 விட 4 பெருசுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டாக்குகள் வருது. பட் என்னோட பார்வை மோடி நன்மைக்கு அது பாமகவுக்கு மத்திய அமைச்சர்கள் இடம் கொடுக்கலாம். ஒருவேளை பாமக மாநில அமைச்சரவை போயிட்டாங்கன்னா எப்படியாவது எண்டு ஜஸ்டிஃபிகேஷன் மீன்ஸ்ன்னு திருமாவளவன் கேபினெட் கொடுக்கலாம். தமிழ்நாடு மோடி சென்றிருக்க நான் யோசிக்கும் போது இந்த 2மே மோடிக்கு 29க்குள்ள எது வருதோ அதை சாதகமாக மோடி பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேட் கமிட்டி லீடர்ஸ் எல்லாம் மோடிக்கு ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணலை. தங்கள் சுயநலத்தை தான் முன்னிறுத்துறாங்க. அவங்க முன்னிறுத்துறாங்களே தவிர கான்ட்ரிபியூட் பண்ணல. அதுக்கப்புறம் அண்ணாமலை போன பிறகு இவங்க சட்டசபையில் நின்று தோத்ததும் இவங்க லீடர்ஷிப் இமேஜும் அடிபட்டு போச்சு. இவங்க அண்ணாமலை இருக்கும்போது 2வது இடம் வந்த தமிழிசைக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. 2வது இடம் வந்த நயனாருக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. எம்எல்ஏலே தோத்த பிறகு அவங்க லீடராங்கிற ஒரு அந்தஸ்து அதில் போயிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அன்புமணியை என்டர்டெயின் பண்ணலாம். அது அன்புமணியை மாநில அரசுக்குள்ள அன்புமணி போயிட்டாருன்னா திருமாவளவனை கூட கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து பாஜக கொடுக்கலான்னு என்னோட கருத்து. அதுல திரௌபதி அம்மனை வழிபடக்கூடியவங்க வன்னியர்கள், பறையர் மறையர்னு சிவனின் சமூகம்னு சொல்லக்கூடியவங்க பறையர்கள். நாம மோடி சென்றிட்டா இந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுத்துவோம். அது காலங்கள் வரும்போது செயல்படுத்துவோம். அது பாமக அதை முடிவெடுக்கலாம். பட் அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு திருமாவளவன் எஸ்சிஎஸ்டி அதுக்குள்ள திருமாவளவன் ரவிக்குமாரையும் போட்டிருக்கதை பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு மாதிரி தெரியுது. பாமக போயிருச்சு அப்படின்னா எடப்பாடி வீக்கு தானே, அப்படி ஒரு சூழல் இருக்கும் தானே. அந்த இடம் தான் திருமாவளவன் பயப்படுறாரு. பாமக போயிட்டுன்னா அதுல ஒரு 4 குறைச்சிருங்க. இது ஒரு 25, இவங்க ஒரு 22 23 ஆகுது. அப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் மோடி தலைமையில சேர்ந்துருவாங்கன்னு திருமாவளவன் பயப்படுறாரு. பாமகவும் இங்க வந்துட்டுன்னா 41 போடுறோம், 45 கிட்ட போயிடுவாரு விஜய் அணி. அப்போ இது இங்க குறைஞ்சதுன்னா இது 27 இருக்கிறவரு பிரமுகர்கள் போயிட்டாங்க. அப்போ அவரும் என்டிஏ விட 25 கிட்ட வந்துருவாங்க. ஸ்டாலின் 25. அப்போ 25 45 எப்படி பிடிச்சுக்கிட்டோம்? இயல்பாட்டே மோடி தலைமையில ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்துருவாங்கன்னு திருமாவளவன் அச்சப்படுறாரு. அதனாலதான் திருமாவளவன் விஜயும் ஸ்டாலினும் சேரணும்னு ப்ரூடண்டா
விவரமா கரெக்டா தான் சொல்றாரு. வைகோ அண்ணனுக்கு இந்த கணக்கு தெரியாது. அண்ணன் மண்ணுக்கும் மக்களுக்கும் பெரிய அளவில் போராடினவர், மெர்கண்டைல் பேங்கை மீட்டு தந்தவர், காமராஜ் நினைவிடத்தை சுரேஷ் பிரபு கிட்ட போய் உடனே கொண்டு வந்தவர். அண்ணன் வந்து அனைத்து சமூக மக்களுக்காகவும் அந்த பகுதிக்கும் பெரிய அளவுக்கு போராடுறவர் வைகோ அண்ணன். பட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில அண்ணன் வந்து எமோஷனலா தான் இருப்பாரு. திருமாவளவன் அதுல கில்லாடி. இப்ப இந்த திமுக அதிமுக எடப்பாடி ஸ்டாலின் இறங்கி வர மாதிரி ஒண்ணு தெரியுது. கேபி முனுசாமி கூட அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுல 2 நாள் கழிச்சு பேசினாரு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த இவரு அந்த ஒரு நம்ம ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எதிராட்டும் அனிதாவுக்கு ஆதரவாட்டும் பேசியிருந்தாரு. அது மாதிரி அவங்க இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திமுக அதிமுக அலையன்ஸ் அதுதான் நடக்கும், அதான் உண்மை சார். இன்னைக்கு 2.25 வருஷம் இருக்கு. இந்த 2.25 வருஷம் இருக்குது பாராளுமன்ற தேர்தலுக்கு. அதுக்கு முன்னாடி நடக்க போறது உள்ளாட்சி தேர்தலும் இடைத்தேர்தலும் தான். இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலையும் அவங்க they will not test the waterன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க சேர்ந்து நிற்க மாட்டாங்க. பட் யதார்த்த அரசியல் சூழ்நிலை, தமிழக அரசியல் வந்து கர்நாடகா மாதிரி நம்பர் 1 ஃபோர்ஸ் ஆகிட்டு விஜய் வந்துட்டாரு. 2 and 3 வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இண்டிவிஜுவலா வந்து ஸ்டாலினாலையும் விஜய் எதிர்கொள்ள முடியாது, இண்டிவிஜுவலா எடப்பாடியாலையும் விஜய் எதிர்கொள்ள முடியாது. இதுதான் யதார்த்த உண்மை. அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கு அரசியல் பண்ணும்போது மக்களவை தேர்தல் காலகட்டத்தில் வந்து 2 பேரும் ஒன்று சேரலாம். அதுல தான் திருமாவளவன் வந்து விஜய் அணி பெருசாக ஆக இவங்க பதட்டத்திலே ஒன்று சேர்ந்துருவாங்க. அதனால அவரு அந்த மோடிக்கு இங்க எதுவும் வந்துடக்கூடாது, அதுதான் திருமாவளவனுக்கு நோக்கம். நம்ம உங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னா மோடி உங்களை கேபினெட்ல வச்சு அழகு பார்க்கறதுக்கு நாங்க முயற்சிக்கிறோம். பறையர் மறையர்னு சிமன் சமூகம்னு சொல்லக்கூடிய அந்த உயரிய உரிமைகள் உள்ள அந்த சமூகத்தை வந்து நாம வரவேற்க தயாரா இருக்கோம். அவருக்கு என்ன மட்டும் இங்க மோடிக்கு ஒரு இது வந்துடக்கூடாது. அதனால என்ன நோக்கம் போடுறாருன்னா 3 சக்தி 2 சக்தி சேர்ந்தா ஜெயிக்கிறோம். அதனால விஜயும் ஸ்டாலினும் சேரணுங்கிற கணக்குக்கு வராரு. அது இல்லைன்னா பிஜேபி இல்லாம ஸ்டாலினும் எடப்பாடியும் சேரணுங்கிற கணக்குக்கு வருவாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பை விஜய் பதிவு பண்றாரு. நான் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பான அந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் நான் வந்து எதிர்ப்பேன். தமிழ்நாட்டுக்கு எந்த டீலிமிட்டேஷன்ல விஜய் இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. டீலிமிட்டேஷன்ல எம்பி உள்ளவங்களுக்கு தான் சே இருக்கு. அதுல ஸ்டாலினுக்கு ஒரு சே இருக்குது. விஜய் வந்து ஸ்டாலின் அதுல பாய்காட் பண்ணுவாரு அல்லது வெளிநடப்பு பண்ணுவாருங்கிற ஒரு கணக்கை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அவர் எதிர்ப்பாருங்கிறது வந்து மெட்டீரியல் எதிர்ப்பு இல்லை, சீமான் எதிர்க்கிற மாதிரி தான் அவர் எதிர்க்கிறது. தமிழக முதல்வராக அவர் எதிர்க்குங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, மற்றபடி சீமான் எதிர்க்கிற மாதிரி தான். அதுல அதுக்குள்ள வந்து ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு எம்பிக்கள் இருக்குது பாராளுமன்றத்துக்குள்ள, அதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது. பட் ஸ்டாலின் எதிர்க்க மாட்டாரு. ஒருவேளையில அதுல வந்து அவர் பாய்காட் பண்ணுவாரு அல்லது வெளிநடப்பு பண்ணுவாரு. ஏதாவது மேகதாது பிரச்சனை எடப்பாடி பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது வெளிநடப்பு பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் அதுல பிஜேபியை நெருங்குவாருங்கிற ஒரு கணக்கை விஜய் போடுறாரு. இப்போ இது ஒரு ரொட்டீனா அரசு பூர்வமா இவர் RS பாரதி மனுவை வந்து சிபிஐ அவங்க கொடுத்துருக்காங்களே. போற போக பார்த்தா விஜயே எடப்பாடி ஸ்டாலினை சேர்த்துருவாங்க போல. திமுக அதிமுக கூட்டணி அமையறதுக்கு ஒரு வழிவகை செய்யறாருன்னு சொல்றாங்களே. அது இடைத்தேர்தலாம் அமையாது, உள்ளாட்சி தேர்தலாம் அமையாது, பொது தேர்தல் அது அமைஞ்சுதான் தீரணும். அது அமைஞ்சிருங்கிற பயம் திருமாவளவனுக்கு யதார்த்தமான நியாயமான சரியான பயம் திருமாவளவனுக்கு இருக்குது. அதனாலதான் திருமாவளவன் வந்து 3 பெரிய சக்திகளுங்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில வரணுங்கிறத திருமாவளவன் பிராக்டிகலா பேசுறாரு. அதுல உடனே வட துருவம் தென் துருவம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த துருவத்துல இருந்து அந்த துருவத்துக்கு போனீங்க அப்படின்னா தோத்துட்டதுனால தான் நாங்க போனீங்க. வைகோண்டனை தான் கேட்கிறேன். அப்ப 25ல இருக்கிறாரு அவருங்கிறதான உண்மை, 27ல என்டிஏ இருக்குங்கிறதான உண்மை. என்டிஏ கட்சிகள் இன்னொரு அணிக்கு போகலையே, அவங்க 27 எடுத்து இருக்காங்கிறதான உண்மை. அந்த கட்சி மாறினது எடப்பாடிக்கு சிம்பதி கொடுக்கணும்ல அவங்க கிளைம் பண்றாங்க. சீமான் திமுக ஒரு இணக்கமா போற மாதிரி தெரியுது. அது சீமானை பற்றி 8 விழுக்காடு வாக்கு மக்களவையில் எடுத்தவர், சட்டமன்றத்தில் அது 4 குறைஞ்சிட்டு விஜய் தாக்கத்தில் அவர் வந்து விஜய் வர்சஸ் சீமான்ங்கிறத வந்து அம்பாசனத்தில் கொண்டு வர நினைக்கிறாரு. அதுக்கு அவர் சில வியூகங்களை வகுக்கிறாரு. எல்லா தொகுதியிலும் நிற்பேன், அம்பாசனத்தில் நான் இருக்கேன்னு தானே சொல்றாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து கூட ஒரு சிலரை வந்து தாவேக்கா பக்கம் கொண்டு போகலாம். ஏற்கனவே காளியம்மாள், கல்யாண சுந்தரம் பலரும் போனாங்க, அதை நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி போகலாம். பட் அவர் வந்து அரசியல் சூழ்நிலையில பாங்கிப்பூர் தொகுதியில் இன்னைக்கு ஆர்ஜேடி தாக்கு பிடிக்காது பாஜகங்கிற லெவல்ல பிரசாந்த் கிஷோர் பாங்கிப்பூர் அந்த நிட்டின் நாபின் சிங்கா தொடர்ந்து பாஜக ஜெயித்த தொகுதிக்குள்ள களமிறங்குறாரு. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் தொகுதியோட அந்த இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி
நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதில் சீமான் களமிறங்குறாரு. அதில் வந்து ஒரு நாடார் கன்சல்டேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் வந்து சீமான் சட்டசபைக்கு போகணுங்கிற அடிப்படையில் வந்து குவிவாங்க. பெங்களூரு, மும்பை, டெல்லி, குஜராத் இங்கே உள்ள தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் அம்பாசமுத்திரத்தில் குவிவாங்க. அது ஒரு சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷனாட்டு அதை உருவாக்கிடலாம். பல உலகம் உள்ள தமிழர்கள்லாம் வரும்போது உருவாக்கியிருக்கலாம். மேலும் அங்கே நாடார் கம்யூனிட்டி கன்சல்டேட் ஆவாங்க. அது ரவி அருணன் வந்து காமராஜ் ஆட்சியை கொண்டு கன்சல்டேட் ஆகி திமுகவை அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வரும்போதே தோக்கடிச்ச இடம். அதே மாதிரி ஜெயலலிதா அதை அங்கீகரித்து சக்திவேல் முருகன் ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்ட இடம். அந்த இடத்துக்குள்ள எஸ்கி சுப்பையா ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டாக இருக்கிறார். ஒரு நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர். கீழப்பவரில் ஒரு கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன். அப்போ கோயிலில் அந்த தரிசனம் பண்ணிட்டு வெளியே நின்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நான் தொழில் பண்ணி சம்பாதிக்கிறேன், அரசியலேருந்து 5 பைசாவை நான் வீட்டுக்கு கொண்டு போகிறது கிடையாது சார். அது கொஞ்சம் சென்டிமெண்டாகட்டே அதை சொன்னார். ஸோ அவரும் ஒரு தாவேக்கா கேண்டிடேட்டாட்டு இன்னைக்கு அதிமுகவில் வந்து இருக்கிறாரு. காங்கிரஸ் அவங்க கூட இருக்காங்க. அம்பாசமுத்திரத்தில் ஆர்வி மில், அந்த விக்ரமசிங்கர் மில் போட்டோம்னா அண்ணா தாவேக்கா பெரிய கம்ஃபர்டபுளாக பெரிய பொசிஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து விஜய் வர்சஸ் சீமான்ங்கிறத அங்கே கொண்டு வந்துடலான்னு கடுமையாக விஜய் எடுத்து அரசியல் களம் காண்றாரு. ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து தாவேக்கா அரசுக்கு எதிராக சீமான் டப் கொடுத்து பேசுகிறாரு. ஸோ அம்பாசமுத்திரம் வந்து சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷனாக கொண்டு வர முடியுமாங்கிற முயற்சியில் சீமான் ஈடுபடுறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்படி வருது கலாம் எதுன்னு பார்ப்போம். விஜய் அவர்கள் 2021 ஸ்டாலினுக்கு அங்கே அந்தஸ்தில், 2026 விஜய் முதல்வராக இல்லை. 2021 ஸ்டாலின் உதயசூரியனிலே தனி மெஜாரிட்டி பெற்றுட்டார். அவரை நம்பி 2/3 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு தனி மெஜாரிட்டியும் இல்லை. நீங்க தனிச்சு நின்று எடுத்ததை நம்ம கூடுதல் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன். நம்ம அந்த நியாயத்தை மறுத்து பேசல. பட் நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதா உண்மை. கரூர்ல எடப்பாடி முதல்வர் சொன்னவர் தான் ஜெயித்தார் தான் உண்மை. நீங்க கண்டிப்பா இந்த 6 கட்சிகளுக்கு வாக்கு இருக்குது. அப்போ 35-6 41க்கு நீங்க பையாச்சு. 31 6 மைனஸ் பண்ணா 25க்கு ஸ்டாலின் பையாச்சு. 25 எப்படி 41 பிடிச்சுக்கிடும்? நீங்க திரும்ப ஸ்டாலினை நாங்க 5 நிமிஷம் பேசினேன் அவர் விழுந்துட்டாருன்னு சொன்னா, நீங்க எத்தனை நிமிஷம் பேசியும் எடப்பாடி 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட அங்க வந்துட்டாரு. அவர் வந்து 53 இடத்துல ஸ்டாலினை தோக்கடிக்கலன்னா ஸ்டாலின் தானே முதல்வராக இருப்பாரு. மேட்டரா தானே. அப்போ நீங்க அவரை தோக்கடிச்சது நீங்க மட்டும் இல்லையே. நீங்க 108 இடத்துல, எடப்பாடி 53 இடத்துல, 108 53 சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா முறை, நியாயம், தர்மம். ஆனா நீங்க அவர் முதல்வர்னு சொன்ன வெற்றி பெற்ற மிச்சம் சொச்சங்களை வச்சுல ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதை மறிச்சு நீங்க என்ன பேசுற அரசியல் இருக்குது? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.